மேற்கு வங்கத்தில் பாஜக பிரமுகரின் கார் மீது துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்தான காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாருன்னு தெரிய வந்திருக்கா? இதனால யாருன்னு பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்களா? என்ன நிலவரம், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? மேற்கு வங்கத்தில் பாஜகவினுடைய முக்கிய பிரமுகராக இருக்கும் பிரியாங்கு பாண்டேவினுடைய எஸ்யூவி வாகனத்தின் மீது மர்ம நபர்கள் சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து அங்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு வடிவங்களில் போராட்டமும் எதிர்ப்பும் அரங்கேறி வருகிறது. இன்றைக்கு கூட நேற்றைய தினம் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் மீது காவல்துறை தடியடி நடத்தியதை கண்டித்து பாஜகவின் சார்பில் 12 மணி நேர முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, அங்கு பாஜகவினரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் பல்வேறு இடங்களிலே கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் வடக்கு பர்க்னாஸ் மாவட்டத்தில் பாஜகவினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய பிரியாங்கு பாண்டே தனது கட்சி தலைவர் அர்ஜுன் சிங் இல்லத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தன்னுடைய எஸ்யூவி வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஓரிடத்தில் திடீரென மாநகராட்சிக்கு சொந்தமான வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டு இவருடைய வாகனத்தை நிறுத்தியதாகவும் அங்கு சுமார் 50 முதல் 60க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடி இவருடைய வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்த தொடங்கியதாக பிரியாங்கு பாண்டே குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தன்னுடைய கார் மீது சில மர்ம நபர்கள் 7 முதல் 8 சுற்றுகள் வரை துப்பாக்கியால் சுட்டதாகவும் குண்டுகளை கூட வீசியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதில் பிரியாங்கு பாண்டே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருந்தாலும் காரை ஓட்டிய இயக்குனர் மற்றும் மற்றொரு கட்சி நிர்வாகி ஆகியோர் படுகாயம் அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இருவரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிரமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பாஜக நிர்வாகியான ரவி சிங்கினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பாஜகவினர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இது திட்டமிடப்பட்டு இத்தகைய சதியை திரிணாமுல் காங்கிரஸ் நிகழ்த்தி இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். தாக்குதலை நடத்தியதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தான். அங்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர். தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்பு நடத்தப்பட்டதாகவும் இது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் காவல்துறை இருவரும் இணைந்து சதி செய்து காவல்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் தன் மீது இத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பிரியாங்கு பாண்டே குற்றம் சாட்டியிருக்கின்றார். தனக்கு ஏற்கனவே காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்று இருப்பதாகவும் பிரியாங்கு பாண்டே மற்றும் பாஜகவினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.